மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரோட ஃபேவரட் ரசகுல்லா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசகுல்லா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால், 1/2 லெமனோட ஜூஸ், 3/4 கப் சர்க்கரை. ரசகுல்லா பண்ணுறதுக்கு பாலை திரிய வச்சிடலாம். பால் காஞ்சதும் லெமன் ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பால் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, பால் மட்டும் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு வெள்ளை துணியில் வடிச்சிடலாம். இதை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். அப்போதான் அந்த லெமனோட ஸ்மெல்லாம் போகும். நல்லா அலசிடுங்க. அப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். அப்போ தான் எக்ஸஸ் தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பன்னீரை ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 15 நிமிஷம் நல்லா பிசையணும். இல்லைன்னா பாகில் சக்கரை பாகில் போடும்போது ரசகுல்லா உடைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கிராக் இல்லாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா பாகில் போடும்போது உடஞ்சி போயிடும். சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிக்கலாம். ஏன்னா இது ரசகுல்லா பாகில் போட்டதும் டபுள் ஆகும். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டோம். சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சக்கரை பாகுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி காஞ்சதும் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு வந்தாலே போதும். நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். இப்போ நல்லா சர்க்கரை பாகு கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற ரசகுல்லாவை போட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிருங்க. மூடி போட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ரசகுல்லாலாம் கொஞ்சம் பெருசாயிருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசகுல்லாலாம் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மணி நேரம் பாகில் ஊற விட்டுடுங்க. இப்போ நம்மளோட ரசகுல்லாலாம் 2 மணி நேரம் பாகில் ஊறி இருக்கு. இது இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது.
இதை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா சாஃப்டா வந்திருக்கு ரசகுல்லா. வீட்லயே ஈஸியா ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.